ஒரு இனம் தனது விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த அதே கால பகுதியில் அந்த இனம் போராடிய நிலத்தில் புகழ் நம்மை விட்டு கடந்த 3 தினங்களுக்கு ஓய்வெடுத்துக் கொண்டது. இன்றைக்கு பல இனத்துக்காக உழைக்கிற பல உயிர்கள் இது ஒரு உயிராக உள்ளது. உண்மையில் பிறந்தாலும் இந்த உயிர்ப்போட ஒரு விடயத்தை தன் சார்ந்து அந்த இனம் சார்ந்து முடிவுக்கு சென்றிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த அடிப்படையில் இந்த மண்டபத்தில் கூடியிருக்கின்ற அனைவருக்கும் இந்த நிகழ்வுக்கு ஒன்று கூடியதற்காக இந்த நினைவு சுடரிலே மாவீரர் செல்வர் தொடர்ந்து நன்றி. தொடர்ந்து தமிழ் தேசிய செயற்பாளர் திரு வசந்தகுமார் அவர்களை பேசுவார். தொடர்ந்து திரு அரவிந்தன் அவர்களை பேசுவார். தொடர்ந்து அவர்களை பேசியிருக்குமாறு இங்கோடு திரு கலையமுது எழுத்தாளர் ஆர்.ஜே. கலா அவர்களை பேசியிருக்கிறார். தொடர்ந்து திரு மகேந்திரன் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் அவர்களை தொடர்ந்து தொடர்ந்து மதிசுதா அவர்கள் திருமுதல்
இதைவிட தெரிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த நிகழ்வில் 3 வருட பயணத்தில் இந்த அமைப்பினுடைய 3 வருட பயணத்தில் எம்ஆர்ஆரோடு தொடர்பு கொண்டவர் பிற்காலத்திலே நினைத்து சினிமா சாஸ்திரி ஒப்பந்தம் ஒன்று இங்கு இடம்பெற்றது. அந்த ஒப்பந்தத்திலே கிட்டத்தட்ட 5 லட்சம் நாம் தமிழர் இயக்கமும் திராவிடர் கழகமும் வந்து இந்தியாவுடைய இந்த உதயத்தை, அதாவது இந்த 5 லட்சம் மக்களுடைய அரசியல் சார்ந்தவர்களுடைய இழப்பினுடைய ஒருவர் ஜோதிசுப்ரமணியம் அவர்கள் வந்து இந்த பாடல் வரிகளை ஆழமாக அவதானித்த அடிப்படையில் இவருடைய நிகழ்வுக்கு போயிருக்கு. இவருடைய தேசத்தை மீட்கும் பாசறை ஏங்க பிரிவிதான் பாசறை ஏங்க பிரிவிதான் நீ போனாய் மேலகு இளையத்தில் போற்றுவதாய் குடிகொண்டாய் நீங்கே செல்லப்பா நீங்கே செல்லப்பா நீங்கே செல்லப்பா சிறப்பாக ஒழுங்கு செய்து நடத்துகின்ற கோலாறுகள் நலம்புரி சங்கத்தினருக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். முதலில் தேனிசை செல்லப்பா என்று எல்லாராலும் மரியாதையோடு அழைக்கப்படுகின்ற அமரர் செல்லப்பா அவர்களுக்கு எங்களுடைய இதய அஞ்சலிகளை செலுத்துகின்றோம். 30 ஆண்டுகால போரின் பொழுது மக்கள் பல்வேறு அச்சங்களோடு இருந்தார்கள். கிபீர் விமான குண்டு வீசுகின்ற அந்த சத்தங்களை கேட்டு பயப்பட்டு கொண்டு செல் வருகின்றது என்று அந்த செல்லடி சத்தங்களை கேட்டு பயந்து துப்பாக்கி வேட்டுக்களுடைய ஒலிகளை கேட்டு அச்சம் கொண்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்திலே இந்த தேனிசை செல்லப்பாவினுடைய ஒரு பாடல் ஒலிக்கின்ற பொழுது அத்தனை அச்சங்களும் நீங்கிய அனுபவத்தை நான் இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். பல்வேறு மக்களுடைய இந்த இன போராட்டத்தின் பொழுது மக்களுக்கு உற்சாகம் அளித்து உறுதியளித்து இந்த அச்சங்களுக்கும் ஒரு விடிவு உண்டு என்ற அந்த நம்பிக்கையை கொடுத்த மிகவும் உன்னதமான ஒரு பணியை தேனிசை செல்லப்பா அவர்கள் செய்திருக்கின்றார். ஆகவேதான் இன்று நாங்கள் அவரை நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். அவர் பாடிய பல பாடல்கள் வெஞ்சினத்தில் எழுந்தோம், தமிழ் மக்களுடைய துயரங்களை பிரதிபலிக்கின்ற எப்படி தாங்குவது எரியுது நெஞ்சம் என்ற பாடல், போராளிகளுடைய தியாக உணர்வை வெளிப்படுத்துகின்ற நஞ்சு கழுத்திலே என்ற பாடல், தாயக உணர்வை வெளிப்படுத்துகின்ற அன்னையே தமிழீழமே என்ற பாடல், இவற்றையெல்லாம் நாங்கள் இப்பொழுது மீட்டு பார்க்கின்றோம். எல்லா பாடல்களிலேயும் அவர் பாடிய பாடல்களில் இன்று நாங்கள் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பாடல் உலக தமிழினமே, ஒருதாய் உதரத்தில் வந்த இனமே, ஒன்று கூடு ஒன்று கூடு, உரிமை போரில் ஒன்று கூடு,
சிதறி கிடக்கும் தமிழினமே நீ சீறி எழுந்து ஒன்று கூடு. இந்த பாடல் இன்று எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பாடலாக இருக்கிறது. எங்களுடைய இந்த மக்களுடைய விடிவு பயணத்துக்கு இந்த ஒன்று கூடல் மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று தலைமை உரையாற்றிய தலைவர் அவர்களும் இதனை வலியுறுத்தினார். நாங்கள் எங்களிடையே இருக்கின்ற எல்லா விதமான வேறுபாடுகளையும் மறந்து நாங்கள் தேனிசை செல்லப்பாவுக்கு அஞ்சலி செலுத்துகிற பொழுது வெறும் மாலைகளும் விளக்குகளும் எரிப்பதோடு மட்டுமல்லாமல் அவருடைய அந்த கணீர் என்ற குரலிலே வெளிவந்த ஒன்று கூடு தமிழினமே, சிதறி கிடக்கும் தமிழினமே ஒன்று கூடு என்ற அந்த பாடல் மீண்டுமாக எங்கள் எல்லாருடைய காதுகளிலும் ஒலிக்கின்ற பொழுது அவருடைய கனவு நனவாகும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே இந்த வேளையில் எங்களுக்காக தன்னுடைய இசை ஆற்றலை மக்களுடைய விடிவுக்காக பயன்படுத்தி அமரத்துவம் அடைந்த தேனிசை செல்லப்பா ஐயா அவர்களை மீண்டும் வணங்கி அவருடைய ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தித்து இந்த அழகான நிகழ்வை ஒழுங்கு செய்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழீழ விடுதலைக்காக தங்கள் இன்னுயிர்களை இந்த மாவீரர்களை நெஞ்சிலே இருத்திக் கொண்டு தமிழின அழிப்பு இனப்படுகொலையிலே படுகொலை செய்யப்பட்ட எமது உறவுகளை மனதிலே நினைந்து கொண்டு அண்மையிலே அமரத்துவமடைந்த தமிழீழ தேசிய பாடகர் பாசறைப்பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களை மனதிலே வணங்கிக் கொண்டு போராளிகள் நலன்புரி சங்கத்தினுடைய ஏற்பாட்டிலே பாசறைப்பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களுக்கான புகழ் வணக்க நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, இந்த புகழ் வணக்கத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். தமிழீழ தேசிய பாடகர் பாசறைப்பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களை எடுத்து நோக்குவோமாக இருந்தால், தாயக கனவோடு தமிழீழ லட்சியத்துக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தன்னுடைய கம்பீரமான இனிமையான வீரம் நிறைந்த அந்த எழுச்சி குரலாலே மக்களை தமிழீழ இலட்சியத்தை நோக்கி கவர்ந்தவர் என்று சொல்லலாம். தமிழீழ தேசிய தலைவர் அவர்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒருவர். எப்பொழுது தமிழீழ விடுதலை போராட்டத்தால் கவரப்பட்டு தமிழீழ எழுச்சி பாடல்களை பாட ஆரம்பித்தாரோ, அதற்கு பிறகு பணத்தையோ புகழையோ பதவியையோ எதிர்பார்க்காமல் தான் கொண்ட கொள்கைக்காக இலட்சியத்துக்காக சினிமா பாடல்கள் பாடுவதை கூட தவிர்த்து தன்னுடைய கொள்கைக்கு உடன்பட்டு நிற்கின்ற மேடைகளிலே மட்டும் ஏறி பாடிய ஒரு பாடகராக நாங்கள் அவரை பார்க்கின்றோம். வெறுமனே ஒரு பாடகர் என்பதற்கு அப்பால் தன்னுடைய கம்பீரமான எழுச்சியான குரலாலே உலகமெங்கும் பறந்து வாழுகின்ற தமிழீழ மக்களை கட்டி போட்டவர் என்றதற்கு அப்பால் அந்த கொள்கைக்கு மிகவும் அர்ப்பணிப்பாக இறுதி மூச்சு வரை அவர் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் என்று அவர் பாடிய அந்த பாடல், அவருடைய அந்த குரல், அந்த வரிகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இன்றும் அப்படியே இருக்கிறது. ஒரு பாடலை பொறுத்தவரையிலே பாடலாசிரியர் வரிகளை எவ்வளவு சிறப்பாக எழுதினாலும், இசையமைப்பாளர் அதற்குரிய இசையை அதற்கு அழகு சேர்க்கும் விதத்திலே சேர்த்தாலும், அதனை பாடுகின்ற பாடகருடைய அந்த குரலை தாண்டி அவருக்குள்ளே ஆத்மார்த்தமாக இருக்கின்ற அந்த உணர்வும் அர்ப்பணிப்பும் தான் மக்களை அந்த பாடலை நோக்கி ஈர்க்கின்றன.
எங்களுடைய குரு முதல்வர்கள் அவர்கள் கூறியது போல யுத்த சூழ்நிலையிலே எந்த பயங்கள் எந்த அச்சங்கள் இருந்தாலும் எங்களுடைய பாசறைப்பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களுடைய அந்த பாடலை கேட்டவுடன் வருகின்ற அந்த எழுச்சி, பயமற்ற நிலை என்பது பிரதானமாக அந்த பாடகரையே சாரும். அனைவரும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக ஒரு பாடல் உருவாக்கத்தை செய்தாலும் அந்த பாடகர் அவருடைய அந்த குரல் வளம், கம்பீரம் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கொள்கைக்காக அவர் அர்ப்பணித்திருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மை, இலட்சியத்தை எந்த சூழ்நிலையிலும் எள்ளளவும் விட்டு கொடுக்காத தன்மை, அதனை மிக உயர்ந்த ஒரு நிலையாக கருதி இன்றைய இந்த நாளிலே அவருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை இந்த நேரத்திலே செலுத்தி கொண்டு, நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் என்கின்ற தமிழீழ இலட்சியத்தை நோக்கி நாங்கள் எள்ளளவும் கீழிறங்கி வரப்போவதில்லை என்ற உறுதியை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, அந்த இலட்சியமே தமிழினத்துக்கும் உலகத்துக்கும் அமைதியையும் அனைத்தையும் தரும் என்கின்ற கருத்தையும் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு, பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே எங்களுடைய தமிழீழ தேசிய பாடகர் பாசறைப்பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை தெரிவித்து, இந்த நிகழ்வை உரிய நேரத்திலே ஏற்பாடு செய்த போராளிகள் நலம்புரி சங்கத்துக்கும் இந்த இடத்திலே எங்களுடைய நன்றிகளை பகிர்ந்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. தமிழரின் தாகம், தமிழீழத் தாயகம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பெருந்தகைகள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கங்கள். இந்த இடத்தில் இருக்கிற போது கால வெள்ளத்தில் அள்ளுண்டு போன அந்த காலங்கள் கண்முன்னே வந்து நிற்பது போல் இருக்கிறது. உண்மையிலே இந்த கடத்தை நாங்கள் நிற்க போது நாங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறோம். இழந்தது எத்தனை, கணக்கு பார்க்க முடியாத, வரிகளுக்குள் அடங்காத, வார்த்தைகளுக்கு அடங்காத அந்த அளவுக்கு நாங்கள் விலைகளை கொடுத்து விட்டோம். முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் நெற்கதியாய் நின்றபோது கூட நாங்கள் தோற்று போகவில்லை என்ற உணர்வு இருந்தது. வட்டுவாகல் பாலத்திலே எங்கள் பாதங்கள் பட்டபோது நாங்களும் செத்துத்தான் போனோம். மண்டியிட்ட கணங்கள் மரணத்தை விடக்கூடியது. பரவாயில்லை, நாங்கள் கொடுத்த விலைகளுக்காக எங்களுக்கு ஒரு வரலாறு கிடைத்திருக்கிறது. கல்லோன்றி வந்தோன்றா காலத்தில் முன்தோன்றிய மூத்த குடி என்ற பெருமைக்குரிய எம் இனத்துக்கு உலகிலே வரலாறு இல்லை. ஆனால் முள்ளிவாய்க்காலில் அந்த எங்களுடைய பயணம் முற்று பெற்ற போது கூட அங்குதான் எங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு கிடைத்தது. எம் இனத்துக்கு உலகம் முழுக தெரிந்தது. இனி அந்த வரலாற்றை மட்டுமே நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பெருங்கடன் எங்களுக்கு இருக்கிறது. உண்மையிலேயே இந்த போராளிகள் நலன்புரி சங்கத்தின் பாதார வித்தங்களை தொட்டு தொழ வேண்டும் போலிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் இழந்து விட்டோம். எங்களுக்குரிய அந்த வரலாற்றை வாழ வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு கிடைத்தது. சாதாரண வரலாறு இல்லை. எங்களுக்கு தமிழீழமே வேண்டாம். இந்த வரலாறு ஒன்றே போதும். தமிழீழத்தை விட பெறுமதியானது அந்த வரலாறு. அந்த வரலாற்றை வாழ வைக்க வேண்டிய பெரும் பொறுப்பை எடுத்து இந்த போராளிகள் நலன்புரி சங்கத்தினர் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே தான் இங்கே இந்த எங்களுடைய தேனிசை செல்லப்பா அண்ணே அவர்கள் எனக்கு நேற்று போல் இருக்கிறது அந்த நெஞ்சவிட்ட அகலாத நினைவுகள். அவர் இங்கு குடும்பத்தோடு வருவதார். கடலெல்லாம் முற்றுகைக்குள்ளே விடப்பட்டிருந்த போது துணிச்சலோடு குடும்பத்தை அழைத்து கொண்டு இந்த எங்களை நம்பி வந்தார். எமது போராளிகளை நம்பி அந்த மரண பயணம், அந்த பயணத்தோடு இங்கே வந்தபோது அவரோடு சில நாட்கள்
பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்களோடு குடும்பத்தோடு குதூகலித்து சாப்பிட்ட அந்த சந்தர்ப்பங்களை நினைத்து பார்க்கிறேன். அந்த அராதியான காலங்களை நினைக்க இப்பொழுது நெஞ்சுக்கள் இணைக்கிறது. அவர்கள் வெறும் இசையை மட்டும் நேசித்தவர்கள் அல்ல, பாடல்களை மட்டும் பாடியவர்கள் மட்டுமல்ல, எங்கள் தேசத்தையும் நேசித்தவர்கள், உயிராக நேசித்தவர்கள். உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லலாம். இங்கிருந்து அவர்கள் புறப்படும் போது அவருடைய மகள் தான் வரமாட்டேன் என்று அடம் பிடித்து இங்கே தான் நிற்க போகிறோம் என்று அடம் பிடித்து கொண்டிருந்தான். அடம் பிடித்தது மட்டுமல்ல, கத்தி குளறி கொண்டு நின்றார். எப்படியாவது அவர்களை அந்த பிள்ளையை சமாதானப்படுத்தி கொண்டு போயிட்டார்கள். எங்களுடைய அலுவலகத்தில் இருந்து அவரை கூட்டிக்கொண்டு போயிட்டார். அங்கே போய் வந்த பொடிகளை கேட்டான், என்ன மாதிரி இப்படில போயிட்டுதோண்டா? ஐயோண்ணே, அது போட்டில் ஏறி திரும்பி இறங்கி ஓடி வந்துட்டுது. பிறகு கொண்டு அந்த பிள்ளைய போட்டில் ஏற்றி போட்டு அனுப்பிவிட்டோம்னு சொல்லி ஆழமாக இந்த உயிரை இந்த தங்களுடைய சொந்த மண்ணாக நேசித்தவர்கள் அவர். அத்தகைய ஒரு மிகப்பெரிய கலைஞன் நம் தேசத்தின் உணர்வாளர்களுக்கு அவருடைய மறைவென்பது உண்மையிலே நினைத்து பார்க்க முடியாது. அந்த காலமாக இருந்திருந்தால் அவருக்கு கிடைக்கின்ற கௌரவம் இந்த உலகத்திலே வேறு எவருக்குமே கிடைத்திருக்கார். ஆனால் இன்று ஏதோ இந்தளவாவது நாங்கள் செய்கிறோமே, அந்த மனிதரை நாங்கள் நினைவேந்தி கொள்கிறோமே என்ற ஒரு ஆறுதல் எங்களுக்கு ஏற்படுகிறது. உண்மையிலே இங்கே இன்னும் கூடுதலாக கதைக்கலாம். இப்போ தலைமை தாங்கினவர் சுருக்கமாக கொஞ்ச நேரம் கதைக்க சொன்னபடியாக கதைக்கிறார், முடிக்கிறார். ஒரு விடயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன் இங்கே நாங்கள் இதை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்றால், இன்றைக்கு நாங்கள் தோற்று போன இனமாக இருக்கிறோம். எத்தனை வீரவசனங்கள் பேசினாலும் துயரத்தை எங்கள் எதிர்காலம் இருண்டே போய்விட்டது என்ற உணர்வு தான் எங்கள் எல்லோருக்கும் வருகிறது. எந்த திசையிலே நாங்கள் பயணிப்பது, ஆரிடம் போவது, ஆருடன் சேர்வது, எந்த திசையிலே பயணிக்க முடியாமல் நட்டாற்றில் விடப்பட்ட மக்களாக நாங்கள் நிற்கிறோம். இத்தனைக்கும் காரணம் என்னவென்று உங்கள் எல்லோருக்கும் புரியும். ஆகவே எங்கள் எதிர்காலம் இருண்டு விட்டது. யாராலும் எங்களை மீட்டு தர முடியாது. நம்பிக்கை இழந்து விட்டோம். இன்று எங்களுக்கு இருக்கிற மீதி இந்த போராட்டத்துக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த இனத்துக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களையாவது நாங்கள் மறைந்து போகாமல், இறந்து போகாமல் எங்கள் மனங்களுக்குள்ளே, எங்கள் வரலாற்றுக்குள்ளே வாழ வைக்க வேண்டிய வரலாற்று கடமை எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவே அந்த வரலாற்று கடமையை ஆற்றி வருகின்ற போராளிகள் நரம்புலி தங்கத்தின் உறவுகளை நெஞ்சார வாழ்த்தி அவர்கள் பணி மென்மேலும் போக வேண்டும். எங்கள் வரலாறாவது தொடர்ந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வருகிறேன். நன்றி, வணக்கம். நினைவு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்கள். உண்மையிலேயே தேனிசை செல்லப்பா அவர்களுடைய வரலாறை பற்றி இங்கு பலரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே எங்களுடைய மண்ணோடு தொடர்பில்லாமல் இந்தியாவிலே பிறந்து, இந்தியாவிலே வளர்ந்து, ஆனால் எங்களுடைய விடுதலைக்காக வாழ்நாள் முழுவதும் ஒலித்த அந்த குரல் என்று மௌனமாக இருக்கின்றது. உண்மையிலேயே தென்னிந்தியாவிலே எத்தனையோ பிரபல்யமான சினிமா பாடல்கள் இருக்கிறார்கள். அவர்களாலே எங்களுடைய புரட்சி பாடல்கள் பாடப்பட்டது என்றால் அது கைவிரல்களுக்குள் அடங்கக்கூடிய சொற்பமான பாடல்கள் தான். ஆனால் தென்னிந்தியாவிலே திருச்சியிலே பிறந்து, தென்னிந்தியாவிலே திருநெல்வேலியிலே, தென்காசியிலே பிறந்து, இந்த சிறிய தீவிலே அல்லல்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற அந்த இனத்தினுடைய விடுதலைக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறார் என்றால் அந்த அர்ப்பணிப்பு, அந்த தியாகம் என்றுமே எங்களுடைய இனத்தினாலே மறக்கப்பட முடியாது. உண்மையிலேயே தென்னிந்தியாவிலே சினிமா பாடல்களில் தன்னுடைய கவனத்தை செலுத்தியிருந்தால்
மாநிலங்கள் தாண்டி ஒரு இந்திய அளவிலே மிக பிரபல்யமான ஒரு பாடகராக, மிகவும் செல்வத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பாடகராக இருந்திருக்கக்கூடியவர் தேனிசை செல்லப்பா. ஆனால் அவர் தன்னுடைய வாழ்நாளை சினிமாவிலே, புகழிலே, பணத்திலே கவனம் செலுத்தாது எங்களுடைய ஈழ விடுதலையிலே தன்னுடைய குரலுக்கூடாக இந்த புரட்சியை வெடிக்க வைத்ததில் அவருடைய பங்கு மிக காத்திரமானது. உண்மையிலே ஒரு போராட்டம், இந்த போராட்டம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அந்த உரிமை போராட்டம், அந்த ஆயுத போராட்டம் உலகின் மிக உயர்ந்த போராட்டமாக, அனைத்து நாடுகளும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு போராட்டமாக, உலகின் ஒரு முதற்தர போராட்டமாக நடைபெற்ற அந்த போராட்டத்தினுடைய வெற்றிக்கு பின்னாலே அந்த போராட்டத்துக்கு உரத்தை விதைத்த, அந்த போராட்டத்துக்கு தமிழ் மக்களை தட்டி எழுப்பிய அந்த குரல்கள், அந்த புரட்சி பாடல்கள் அவை மிகையாகாது. அவைதான் எங்களுடைய போராட்டத்தை உலகின் முதல் தர போராட்டமாக மாற்றியவை என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே தேனிசை செல்லப்பாவினுடைய அந்த குரல், அந்த மந்திர குரல் எங்களுடைய இளைஞர்களுடைய இதயங்களுக்குள் நுழைந்து அந்த விடுதலை உணர்வை தூண்டியது என்றால் அது மிகையாகாது. எங்களுடைய சிறு வயதிலிருந்து தேனிசை செல்லப்பாவினுடைய குரலுக்கூடாக இந்த விடுதலையை நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய வேலன் சுவாமி அவர்கள் சொன்னது போல எத்தனை பாடல்களை எத்தனை பாடலாசிரியர்கள் எழுதியிருந்தாலும் இசையமைத்திருந்தாலும் எங்களுடைய காதுக்குள்ளும் இதயத்துக்குள்ளும் கனந்து கொண்டிருப்பது அந்த குரலை கொடுத்த அந்த இசை, அந்த குரலை கொடுத்த அந்த பாடகர் தான். அந்த வகையிலே தேனிசை செல்லப்பாவினுடைய நூற்றுக்கணக்கான பாடல்கள், புரட்சி பாடல்கள் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலையை வெல்ல வேண்டும் என்று அவர் அந்த பாடிய அந்த பாடல்கள் எங்களுடைய இனத்தை விடுதலையின் விளிம்பு வரை அழைத்து சென்றது என்றால் அது மிகையாகாது. எத்தனையோ பாடல்களை பாடியிருந்தார். ஈட்டிலே 2009 எங்களுடைய இனம் அழிக்கப்பட்ட போது எங்களுடைய தலைவர், தமிழ் தேசிய தலைவர் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் என்று ஸ்ரீலங்கா இராணுவத்தினாலும் அரசாங்கத்தினாலும் சொல்லப்பட்டு கொண்டு பிரச்சாரப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது எங்களுடைய மனதிலே, உலகின் எந்த மூலையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய மனதிலே ஒரு ஆறுதல் வார்த்தையாக ஒலித்தது தேனிசை செல்லப்பாவினுடைய எம் தலைவர் சாகவில்லை என்ற அந்த பாடல். என்றும் புலி தோற்பதில்லை, விம்மி அலை இது நேரமில்லை என்ற அந்த பாடல். தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் எங்களுடைய தேசிய தலைவனுக்கு என்ன நடந்தது என்று எங்களுடைய இனம் தேடிக்கொண்டிருந்த பொழுது அந்த குரல் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆறுதலாக ஒலித்தது என்பதை நாங்கள் மறக்க முடியாது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய இனத்துக்காக தொடர்ந்து தன்னுடைய தொண்டை தண்ணி வத்தும் வரை குரலாக ஒலித்த அந்த குரல் இன்று மௌனமாக இருக்கிறது. உண்மையிலே அவருக்கு திரண்டு எங்களுடைய தேசம், எங்களுடைய ஈழத்தமிழர்கள் அவருக்கு அணி அணியாக திரண்டு அஞ்சலி செலுத்த வேண்டும். அவருக்கு நாங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன் என்பது, நாங்கள் அவர் எந்த விடுதலையை நேசித்தாரோ அந்த விடுதலையை நாங்கள் வென்று கொடுப்பது, அந்த விடுதலைக்கு நாங்கள் உண்மையாக இருப்பது, அதற்கு நாங்கள் ஆத்மார்த்தமாக எங்களை அர்ப்பணிப்பது ஒன்றுதான். ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் தென்னிந்தியாவிலே பிறந்து எங்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய வாழ்நாளை, தன்னுடைய குரலை காலம் முழுக்க ஒலிக்க செய்த அந்த மகத்தான மனிதருக்கு நாங்கள் செய்யக்கூடிய அஞ்சலியாக இருக்கும். அந்த வகையிலே இன்று இந்த தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு அஞ்சலி நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எங்களுடைய முன்னாள் போராளிகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை எங்களுடைய இனத்தின் சார்பிலே நாங்கள் தெரிவித்துக் கொண்டு என்னை இந்த சந்தர்ப்பத்திலே பேச அழைத்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனிசை செல்லப்பா அவர்களுடைய ஆத்மா இறைவனடி சேர வேண்டும். அவருடைய இறப்பாலே துயர்ந்து இருக்கின்ற இந்த உலகத்தமிழர், உலகம் முழுவதும் வாழ்கின்ற அந்த தமிழர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய குரல் இந்த பூமி பந்திலே தமிழினம் வாழும் வரை அவருடைய குரல் எங்களுடைய காதுகளிலே ரீங்காரமாக ஒலித்துக் கொண்டிருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் மண்ணினுடைய விடுதலை கனவுகளை சுமந்த பாசறை பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு தலை சாய்த்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். எங்களுடைய விடுதலை வரலாறு என்பது
ஒப்பற்ற தியாகங்களையும் நாங்கள் யாரும் விலை மதிக்க முடியாத அளவான செல்நெறிகளையும் கொண்டது. அந்த வகையில் தமிழீழ தேசத்தின் விடுதலைக்காக தன்னுடைய வாழ்நாளை பெருமளவுக்கு அர்ப்பணித்த ஒரு பெருமனிதன் தேனிசை செல்லப்பா அவர்கள். அவருடைய அந்த அற்புதமான குரல் வளம் என்பது எங்கள் மண்ணிலே மட்டுமல்ல, உலகமெங்கும் வாழும் மக்களுடைய மனங்களிலும் அற்புதமான புரட்சிகர வரிகளால் எங்களுக்கான ஒரு உத்வேகத்தையும் தமிழர்களுக்கான ஒரு உறுதியையும் தந்திருந்தது. 1990களில் இந்திய படைகள் வெளியேறிய பிற்பாடு அவர் இலங்கை மண்ணுக்கு வருகை தந்திருந்தார். இலங்கையினுடைய குறிப்பாக தமிழீழ தேசத்தினுடைய பல பகுதிகளிலே அவருடைய இசை நிகழ்வுகள் நடைபெற்றது. அந்த இசை நிகழ்வுகளிலே அவர் பாடுகின்ற பொழுதெல்லாம் அலை அலையாக மக்கள் திரண்டார்கள். முழுமையாக அவருக்குரிய இசை நிகழ்வுக்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த காலம் அவரை பார்ப்பதற்கு, அவருடைய பாடலை கேட்பதற்கு, அவரை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று திரண்ட எங்கள் மக்கள் கூட்டத்தினுடைய அந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆகவே ஒரு செல்லப்பா என்கிற தனி மனிதன் அல்ல, தன்னுடைய வாழ்நாளிலே சினிமா பாடல்களை பாட மாட்டேன் என்று கூறி தேசிய விடுதலை பாடல்களாக ஈழத்தேச விடுதலைக்காகவே தன்னுடைய காலத்தை அர்ப்பணித்த ஒரு நல்ல மனிதன், மிகவும் அற்புதமானவர். அவர் நான் நினைக்கிறேன் இப்பொழுதும் கூட கடைசி காலங்களில் வாழும் பொழுதும் அவரிடம் ஒரு நம்பிக்கை இருந்தது. எங்கள் மண்ணிலே ஒரு விடுதலை கிடைக்கும், அந்த விடுதலையின் காலம் தான் பார்க்க கிடைக்கும் என்று கூட அவர் பேசிய நாட்கள் உண்டு. மாங்கிலியும் மரங்குத்தியும் கூடு திரும்ப தடை இல்லை என்ற அண்ணன் காசியானந்தன் அவர்களுடைய பாடல்களுக்கு உயிர் கொடுத்ததில் பாசறை பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு ஒரு பெரிய மெருகூட்டல் இருக்கிறது. அதே போலதான் ஒவ்வொரு பாடல் வரிகளும் அவர் பாடுகின்ற பொழுது அந்த வரிகள் ஒரு உற்சாகத்தை, நம்பிக்கையை, தைரியத்தை தந்திருந்தது. அந்த தைரியமான வரிகளுக்கு சொந்தக்காரனாக அவர் இருந்ததால் தான் 90களுக்கு பிற்பாடு எங்கள் மண்ணிலேயும் கலை பண்பாட்டுக் கழகம் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி பெற காரணமாக இருந்தது. எஸ்சி சாந்தன், சுகுமார், இவர்களை விட பல பெண் பாடகர்கள், சித்து போன்ற போராளி பாடகர்கள், இவர்களெல்லாம் ஒரு எழுச்சி கொள்ளுகின்ற காலமாக மாறுவதற்கு தேனிசை செல்லப்பா அவர்களுடைய அந்த வரிகளும் பாடல்களும் ஒரு மாற்றத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தது. அந்த மாற்றமும் முன்னேற்றமும் எங்கள் மண்ணில் இப்பொழுதும் பல புதிய புதிய பாடகர்களை, இளம் பாடகர்களை உருவாக்கி தருகின்றது. அது ஒரு காலத்தின் கொடையாக நாங்கள் கருதலாம். அந்த மாற்றம் குறிப்பாக இந்திய படைகள் இருந்த பொழுது பல தென்னிந்திய பாடகர்கள் எங்களுக்காக பாடியிருந்தார்கள். அப்பொழுது ஒரு முறை பதுமண்ண சொன்னார், தாங்கள் பரதண்ண சொன்னார், தாங்கள் பாடல்கள் முடிந்து வெளியிலே வந்து அவர்களுக்கான பேமெண்ட் எவ்வளவு கேட்ட பொழுது அவர்கள் கையெழுத்து கும்பிட்டார்களாம். பேமெண்ட்டுக்காக நாங்கள் பாட இல்லை, நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. அது அந்த காலத்தில் பிரபல்யமான மலேசியா வாசுதேவன், எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் போன்றவர்கள் பாடிய அந்த நாட்கள், அந்த பரதண்ணை சொல்லி அந்த கதைக்கிற அந்த காலம் மிகவும் ஞாபகத்துக்குரியது. அதே போல தான் அண்ணன் தேனிசை செல்லப்பா அவர்களும் எங்கள் மண் இருந்த காலங்களிலெல்லாம் வெளிச்சத்தை ஊட்டுவதிலே பெரிய அளவான ஒரு கலைஞனாக எங்களுக்கு உற்சாகம் தந்தவர். அவருடைய அந்த இறப்பு என்பது சாதாரணமானதல்ல. அவர் எங்களோடு வாழ்கிறார். அவருடைய வாழ்நாளும் ஆத்மாவும் எங்களோடு இருக்கும். இந்த மண்ணை அது நேசித்து வாழ்ந்ததால் அவர் எங்களோடு எப்பொழுதும் இருப்பார். இது ஒரு ஆரம்பமே தவிர இன்னும் அவருடைய நினைவுகளோடு பல பல சந்தர்ப்பங்களை நாங்கள் உருவாக்கி அவர் எங்களுக்கு தந்திருக்கிற பாதையில் எங்கள் விடுதலையை கொண்டு செல்ல நாங்கள் எல்லோரும் துணிய வேண்டும், அந்த தைரியம் வேண்டும், அந்த நம்பிக்கை வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள். அதை இங்கே வலியுறுத்த விரும்புகின்றேன். கலைஞர்கள் காலத்தால் அழியாதவர்கள். கலைஞர்கள் என்பது இன்றைக்கு காலத்தால் அழியாதவர்கள். இனம், இந்த மொழியோடு பேசுகின்ற இனம் இந்த மண்ணில் வாழும் வரையும் இந்த கலை உலகம் வாழும். அந்த அடிப்படையிலே தேனிசை செல்லப்பா அவர்களுடைய பாடல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஈழத்து கலைஞர்களுடைய பல பாடல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது.
இந்த கலை உலகத்தை நாங்கள் மதிக்கின்றோம், அதே கலை உலகத்தை நாங்கள் கௌரவிக்கின்றோம். இந்த கௌரவிப்புகளும் இந்த நிகழ்வுகளும் தொடர்ந்தும் இந்த மண்ணிலே நாங்கள் பயணத்துக்குள்ளான வரையும் நாங்கள் இந்த பயணத்தை தொடருவோம். அந்த வகையிலே நாங்கள் எதிர்வரும் மாதங்களில் இந்த கலைஞர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வுகளை முழுப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் இந்த பயணத்தை தொடரும். உண்மையிலேயே கலைஞர்களுடைய ஆழமான வரிகளில் எழுந்த ஒலிகள் தான் பல மாவீரர்கள் தங்களுடைய அளப்பரிய தியாகங்களை செய்தார்கள். ஒரு வீரனுக்கான ஒரு பாடல் இயற்றப்பட்டு அந்த பாடல் உலகம் முழுக்க தாழும்போது அந்த பாடலின் ஒலிகளை கேட்டு அடுத்த போராளி இன்னொரு ஆழமான விஷயத்துக்கு சென்ற வரலாறு தான் இந்த கலைஞர்கள் எங்களுக்கு தந்த கொடை. அந்த அடிப்படையில் நாங்கள் கடந்த காலத்தில் கலைஞர்களை கௌரவித்தோம், இன்றும் கௌரவிக்கின்றோம், தொடர்ந்து கௌரவிப்போம் என்று நாங்கள் உறுதியெடுத்துக்கொண்டு உண்மையிலே இந்த மாவீரர்களும் மாவீரர்களுடைய வரலாறுகளும் இந்த மண்ணிலே என்றும் வாழ வேண்டியவைகள். இந்த வாழ வேண்டிய இடங்கள் அதே தோற்றத்துடன் எதிர்காலத்தில் வாழ வேண்டும். அதற்கான பணிகளை தமிழ் தேசத்தை சேர்ந்து பயணிப்பவர்கள் ஒருமித்து அதற்கான ஒரு வேலையை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே அந்த பயணத்தில் நாங்களும் அவர்களோடு உறுதுணையாக இருப்போம். கலைஞர்களை நாங்கள் கௌரவிப்பதில் இன்றைக்கும் நாங்கள் பின்னிக்கப் போவதில்லை. அந்த அடிப்படையில் தொடர்ந்து வரும் பணிகளை நாங்கள் செய்து கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்வை நிறைவு செய்யும் பொருட்டு இந்த பாடல்கள், அதாவது எங்களுடைய வணக்கம். தமிழினத்தின் இசைக்குரலுக்கு இதய அஞ்சலி. உந்தன் குரல் ஒளியாலே வீரத்தை ஊட்டி நின்றாய் எங்கள் செல்லப்பா. எதிரி பாசறையை நோக்கி பயணங்கள் தொடர வைத்தாய் எங்கள் செல்லப்பா. தாயகப் போரில் வேகத்தை மூட்டி விடுதலை வேள்வியில் ஆகுதியாக்கி தேசத்தை மீட்கும் முன் பாட்டொலி கேட்டு பாசறை நிறைத்தவரே தமிழ் ஈழத்தின் பாசறை பாணரை. மேதகு இதயத்தில் நீ இருந்தாய், தாயகத்தை தீர்த்திட இசை தந்தாய். விடுதலை கீதமே ஏன் மறைந்தாய், தமிழ் ஈழத்தை சூகமாய் ஆக்கிவிட்டாய். எங்கள் தலைமுறை தாண்டியும் உன் பாட்டிருக்கும், மாவீரர் கல்லறையும் உன்னை நினைவில் வைத்திருக்கும். உலகத் தமிழர் இருக்கும் வரை நீ பாடிய பாட்டுக்கு உயிர் இருக்கும். நம்புங்கள் தமிழீழம் கிடைக்கும் என்று, நம்புங்கள் தமிழீழம் கிடைக்கும் என்று நீ பாடிய பாட்டை பாடிக்கொண்டு எதிரியின் கோட்டையை வெடிக்கையிலே நீ அவனுக்காகவும் பாட்டிசைத்தாய். நம்புங்கள் தமிழீழம் கிடைக்கும் என்று நீ பாடிய பாட்டை பாடிக்கொண்டு எதிரியின் கோட்டையை வெடிக்கையிலே நீ அவனுக்காகவும் பாட்டிசைத்தாய். தமிழ் இனத்தின் அடையாளமாய் பேர் இயக்கம் நடத்திய பிரளயத்தின் இதயத்தில் ஆத்மார்த்தமாய் அடிநாதமாய் விடுதலை பாடலை விளைச்சல் செய்த தேனிசையே, ஈழத்தின் பாசறைகளை உன் பாடல்களால் நிறைத்தவரே நீள் துயில் கொண்டதேனோ. விடுதலை வேள்வியில் உன் குரல் ஓய்வில்லாத ஒரு போர் வாள். தாயக வீதியில் போர் முரசலக்காய் பெருவெளி நாடகங்கள் நடைபெறும் போதெல்லாம் உன் குரல் ஒட்சிஷன் ஏற்றும் அற்புதம். நம்புங்கள் தமிழீழம் நாளை கிடைக்கும் என்ற உன் ஒப்புதலை ஏற்று ஊர் உறவு கல்வி காதலை மறந்து சைனத்தை நெஞ்சிலில் சுமந்து விடுதலை வீரர்களின் நெஞ்சிலில் வீரம் விளைவித்த ஆயுதம் சுமக்காத போராளியாய் அணி அணியாய் இளம் குருத்துக்களை கிளர்ந்தெழச் செய்த பாசறை பாணரே, கடைசி தமிழர் ஈழத்தில் இருக்கும் வரை ஒலித்து கொண்டிருக்கும் உன் குரல். தாயகத்து போர்க்களத்தில் உன் பாடல் விடுதலை வீரனுக்கு பக்க துணை. வானுயர்ந்த காட்டில் நீ பாடிய பாட்டில் துயிலும் இல்லம் வரை எம்மை இழுத்துச் சென்றது. காலமெல்லாம் புலிப்பாட்டை நீ பாடினாய், கண்மூடி இன்று படமாய் நீ ஆகினாய். இந்த நிலை வந்ததுவோ எம்மை விட்டு நீ மறைந்ததுவோ. செல்லப்பா 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 நீ செல்லப்பா. நன்றி.
அன்னை தமிழுக்கும் ஆகுதி ஆகிய வீரமரவர்களையும் வணங்கி தேனிசையாய் போர்ப்பறை முழங்கிய பாவேந்தர் தேனிசை செல்லப்பா ஐயாவுக்கு அஞ்சலிக்கும் கவிவரிகள் சில. சீவனின் கீர்த்திதனை ஈகத்தின் எழுச்சியாய் இருக்கும் வரை பாடிய எங்கள் பாசறை பாணர் காலப் பெருவழி கடந்து கானமாய் இசைத்து தேசத்தின் உணர்வுதனை தேசிய கீதமாய் பாடிய எங்கள் தேசத்தின் பாடகரவர். ஓடிய குருதிதனில் உரமாய் பாடிய பாடல்களெல்லாம் உச்சத்தின் அதிர்வுதனை உச்சஸ்தாயியில் ஒலிக்க கேட்டோம். விளையாட்டு பிள்ளைகளாய் ஓடி விளையாடியவர்களின் நாடி நரம்பெல்லாம் உங்கள் பாடல் வரிகளால் வரியுடுப்பு போட வைத்தீர்கள் ஐயா. குண்டு மழையிலும் உங்கள் பாடல் கேட்டால் நின்று களமாட வைக்கும் தமிழையும் தமிழ் மண்ணையும் தவிர வேறு எந்த கீர்த்தனையையும் பாட மாட்டேன் என்று உங்கள் ஓர்மத்தை எண்ணி வியக்கின்றோம். ஈழ இனத்திற்கு நீங்கள் வாழ்ந்த காலங்கள் அனைத்தும் பெருங்கொடை. வாரி உணர்வூட்டம் விடுதலை கீதங்கள் எல்லாம் வல்ல தமிழ் மரபு கொண்டு அர்ப்பணித்தீர். அதனால் தானோ அண்ணனவர் ஆஸ்தான பாடகரானீர். அன்றிலிருந்து இன்று வரை எங்கள் உறவுமானீர். நெஞ்சத்தில் ஏற்றி வணங்குகின்றோம். நீங்கா உங்கள் நினைவுகள் பதிந்து புகழ் வணக்கம் ஐயா, புகழ் வணக்கம் ஐயா.